அருமையானவர்களே, அல்லாஹின் மாபெரும் கருணையினால் 4வது நாள் நோன்பு வைத்த நிலையில் லுஹர் தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்துவிட்டு அல்லாஹின் மஜ்லிஸில் ஒன்று கூடி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது நோன்பையும் தராவி தொழுகையும் கபூல் செய்வானாக. மீதம் இருக்கிற நாட்களின் நோன்புகளையும் வணக்க வழிபாடுகளையும் எந்தவித தடங்களும் இல்லாமல் பரிபூரணமாக நிறைவேற்றுகிற பாக்கியத்தை தந்து அருள்பாலிப்பானாக. தராவி தொழுகையில் அந்நிசா அத்தியாயம் துவங்கப்பட்டு ஓதப்பட்ட 1.25 ஜுசுவில் 147 வசனங்கள் ஓதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, சுவனத்தின் உயர் அந்தஸ்துகளில் மிகவும் உயர்ந்தது நபிமார்களுடன் இணைந்திருக்கும் தோழமை கொண்டிருக்கும் அந்த உன்னதமான தருணம்தான். இன்றைய தராவி தொழுகையில் ஓதப்பட்ட அந்த நிசா அத்தியாயத்தின் 69 மற்றும் 70வது வசனங்கள் அந்த உன்னதமான தருணத்தை பெறுவதற்கான வழிமுறைகளை கூறுவதை காண முடிகிறது. وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ யார் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து வாழுகிறார்களோ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ அவர்கள் யாருக்கு அல்லாஹ் அருள் புரிந்தானோ அப்படிப்பட்ட மினன் நபியீன வசித்தீகீன வஷுஹதாயி வசாலிஹீன் நபிமார்கள், உண்மையாளர்கள், ஷஹீதுகள், நல்லோர்கள் ஆகியவர்களுடன் அவர்கள் இருப்பார்கள். வஹசுன உலாயிக ரஃபீகா இவர்கள்தான் உண்மையான தோழர்கள், நண்பர்கள். அல்லாஹ் சொன்னான், லிகுல்லி தரஜாத்து மிம்மா அமிலு ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்களின் செயல்களை பொறுத்து சுவனத்தில் சில அந்தஸ்துகள் இருக்கின்றன என்பதாக குர்ஆனினுடைய 6வது அத்தியாயம் 132வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவனத்தினுடைய அந்த அந்தஸ்து என்பது அல் ஜன்னத்து மியத்து தரஜா, சுவனத்தில் 100 அந்தஸ்துகள் இருக்கின்றன. மா பைன குல்லி தரஜத்தைனி மசீரத்து மியத்தி ஆம், ஒரு அந்தஸ்திற்கும் இன்னொரு அந்தஸ்திற்கும் இடையேயான அந்த வித்தியாசமாகிறது 100 ஆண்டுகள் நடந்து செல்லும் தொலைதூரத்திற்கு சமமாகும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வல் ஃபிர்தௌஸ் அலாஹா தரஜா, ஃபிர்தௌஸ் தான் சுவனத்தின் மிக உயர்ந்த அந்தஸ்தாகும். வமின்ஹா தஹ்ருஜுல் அன்ஹாருல் அர்பஆ, ஏனென்றால் அங்கிருந்துதான் அந்த ஃபிர்தௌஸ் என்கிற அந்த சுவனத்திலிருந்து தான் சுவனத்தின் 4 நீரோடைகள் உற்பத்தியாகின்றன. வல் அர்ஷு மின் ஃபௌகிஹா, அல்லாஹினுடைய அர்ஷு சிம்மாசனம் இருக்கிறதே, அது அந்த ஃபிர்தௌஸ் என்கிற சுவனத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், வைதா சஅல்துமுல்லாஹ தபாரக வ தஆலா ஃபஅஸ்அலூஹுல் ஃபிர்தௌஸ், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சுவனத்தை வேண்டுவதாக கேட்பதாக இருந்தால் ஃபிர்தௌஸ் என்கிற அந்த மேன்மையான சுவனத்தையே கேளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களே, மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்து ஒன்று இருக்குமானால் அது நபிமார்களோடு சுவனத்தில் உறவாடுகிற அந்த பாக்கியம்தான் என இப்னு பத்தால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். சுவனத்தை அடைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் நாம் இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை செய்கின்றோம். நரகத்திலிருந்து பாதுகாப்பை பெற வேண்டுமே, சுவனத்திற்குரிய மக்களாக நாம் ஆக வேண்டுமே என்பதற்காகத்தான் புனிதமான ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தான தர்மங்களை கொடுக்கிறோம். ரையான் என்கிற அந்த வாசலின் வழியாக நாம் சுவனத்திற்குள் சென்று விட வேண்டுமே என்கிற ஆசையில் இருக்கிறோம். இப்படி நாம் இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளை சுவனத்தை பெற வேண்டும், அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை கொண்டு, கருணையை கொண்டு அந்த சுவனத்தை நாம் பெற்றுவிட வேண்டுமே என்று ஆசைப்படுகிற அதே நேரத்தில் சுவனத்துக்கு போனா போதும் என்கிற அப்படிப்பட்ட அந்த எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது.
நம்முடைய இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளை நாம் எப்படி அமைத்து கொள்ள வேண்டுமானால் சுவனங்களில் இருக்கிற அந்தஸ்துகளிலெல்லாம் மிக உயர்ந்த அந்தஸ்துக்கு நாம் சென்று விட வேண்டும். சுவனத்திற்கு செல்வதல்ல நம்முடைய நோக்கம். சுவனத்தில் எத்தனை எத்தனை அந்தஸ்துகளை உயர்வுகளை அல்லாஹு தாலா வைத்திருப்பதாக சொல்கிறானோ அந்த அந்தஸ்துகளினுடைய உயர்வின் உச்சிக்கு நாம் சென்று விட வேண்டும் என்கிற எண்ணத்தில் நம்முடைய இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதில் ஒன்றாக நாளை மறுமையில் சுவனவாதிகளினுடைய அந்தஸ்துகளில் மிக உயர்ந்த அந்தஸ்தாக பார்க்கப்படுகிற நபிமார்களோடு, சித்தீகீன்களோடு, சாலிஹீன்களோடு, சுஹதாக்களோடு இருக்கிற இந்த அந்தஸ்து இருக்கிறதே, இது மிக உயர்வான அந்தஸ்து. அப்படியானால் நாம் இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளை செய்கிற போது இந்த உலகத்தில் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிற நமக்கு பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லை. அவர்களோடு வாழுகிற உறவாடுகிற பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லை. நபியிடத்தில் பேசுகிற பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லை. நாளை மறுமையிலாவது அந்த நபியோடு நாம் வாழ வேண்டுமே, அந்த நபியோடு நாம் உறவாட வேண்டுமே, அந்த நபியோடு நாம் இருக்க வேண்டுமே, அந்த நபியை பார்க்க வேண்டுமே என்கிற ஆசையோடும் ஆர்வத்தோடும் நம்முடைய இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். சௌஃபான் என்கிற ஒரு நபித்தோழர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எப்பொழுதும் இருக்கிற ஒரு நபித்தோழர். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர் நேசம் வைத்திருந்தார் என்றால், வீட்டில் அமர்ந்திருப்பார், மனைவி மக்களோடு இருக்கிற நேரமாக இருக்கும், சாப்பிட்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் நபியினுடைய ஞாபகம் அவருக்கு வந்துவிடும். நாம் நம்முடைய வீட்டில் உணவு உண்ணுகிறோம், நபி சாப்பிட்டார்களா என்று தெரியவில்லையே என்கிற ஞாபகம் வருகிற போது தன்னுடைய உணவையும் உதறி தள்ளிவிட்டு நபியை பார்ப்பதற்காக சென்று விடுவார். மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்கிற நேரம் நாம் மனைவி மக்களோடு இருக்கிறோம், ஆனால் அங்கே நபி எப்படி இருக்கிறார்களோ என்கிற எண்ணம் வரும். நபியை பார்க்காமல் அவரால் இருக்க முடியாது. உடனேயே நபியினுடைய சமூகம் வருவார், நபியை காணுவார், நபியை பார்த்தால் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தவராக மாறி போவார். அப்படிப்பட்ட ஒரு நபியின் மீது அதீத நேசம் கொண்டிருந்த ஒரு நபித்தோழர் சௌஃபான். இந்த சௌஃபான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற போது மிகவும் கவலை தோய்ந்த முகத்தோடு அமர்ந்திருக்கிறார். அதை கவனித்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன ஆயிற்று சௌஃபான், உங்களுக்கு என்னதான் ஆச்சு, ஏன் முகம் வாட்டமாக இருக்கிறது, ஏதோ காய்ச்சல் வந்தது போல நீங்கள் தோற்றம் தருகிறீர்களே என கேட்டபோது அந்த சௌஃபான் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் உங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசை ஆர்வம் எனக்கு வருமானால் நான் வீட்டில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அந்த வேலையை விட்டுவிட்டு அப்படியே உங்களுடைய சமூகம் வந்து விடுகிறேன், உங்களை பார்த்து விடுகிறேன், என்னுடைய எண்ணம் நிறைவேறி விடுகிறது, உங்களை பார்ப்பதில் தான் என்னுடைய கண் குளிர்ச்சி இருக்கிறது, இங்கே நான் உங்களை பார்த்து கொள்கிறேன், இங்கே அந்த சந்தோஷத்தை மகிழ்ச்சியை நான் அடைந்து கொள்கிறேன் நபியே, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நான் வஃபாத்தாகி, நீங்கள் வஃபாத்தாகி நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை சுவனத்திற்கு அனுப்பலாம், அல்லது எனக்கு சுவனத்தை தராமலும் இருக்கலாம். அப்படியே நான் சுவனத்திற்கு வந்தாலும் நீங்கள் நபிமார்களினுடைய மிக உயர்ந்த அந்த அந்தஸ்தில் இருப்பீர்கள், நபிமார்களோடு இருப்பீர்கள். அங்கே அந்த சுவனத்திற்கு வந்ததற்கு பிறகு உங்களை பார்க்க வேண்டும் என்கிற அந்த ஆசையும் எண்ணமும் எனக்கு வந்தால் நபியே நாயகமே, அந்த நாளை மறுமையில் அந்த சுவனத்தில் உங்களை பார்க்க முடியாதே என்கிற எண்ணம் என்னை வாட்டி வதைக்கிறது நபியே. அந்த எண்ணத்தின் காரணத்தினால்தான் நான் கவலையில் அமர்ந்திருக்கிறேன் என்பதாக அந்த சௌஃபான் சொன்னபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த சமயத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேற்றைய தினம் தராவீஹ் தொழுகையில் ஓதப்பட்ட இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி அருளினான். وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَٰئِكَ رَفِيقًا. அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து யார் வாழுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ் அருள் புரிந்துள்ள நபிமார்கள், உண்மையாளர்கள், இறைவழியில் உயிர் தியாகம் செய்த அந்த ஷஹீதுகள், நல்லவர்கள், உத்தமர்கள், இவர்களோடு அவர்கள் நாளை மறுமையில் சுவனத்தில் சேர்ந்திருப்பார்கள். வஹசுன உலாயிக ரஃபீகா, இவர்கள் எத்துணை சிறந்த தோழர்கள் என்பதாக செலாகித்து பாராட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை இறக்கி அருளினான் என்று சொன்னார்.
இந்த உலகத்தில் நாம் இபாதத்துகள் செய்கிறோம், வணக்க வழிபாடுகள் செய்கிறோம், அது நாம் சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்று மாத்திரம் அது இருக்கக்கூடாது. ஆசையும் நம்முடைய ஆவலும் எப்படி இருக்க வேண்டும்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையில் நாம் இருக்க வேண்டுமே என்கிற அந்த ஆசையும் ஆர்வமும் நமக்கு இருக்க வேண்டும். உம்மு அம்மாரா என்கிற ஒரு நபித்தோழி, உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா உஹதினுடைய யுத்தக்களத்தில் ஓடோடி வருகிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்கிற வதந்தி பரப்பப்பட்ட நேரம் அது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணாமல் எனக்கு நிம்மதி இல்லை என்பதாக சொல்லி, ரசூலுக்கு அப்படி நடந்திருக்க கூடாது, வாய்ப்பே இல்லை, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி இருக்க மாட்டார்கள் என்கிற எண்ணத்திலேயே ஓடி வருகிறார் உம்மு அம்மாரா. அவர்களுடைய இந்த உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய 2 மகன்கள் அந்த போரில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கணவர் கலந்து கொண்டிருக்கிறார். அவர்களை பற்றிய செய்தியெல்லாம் சொல்லப்படுகிற போது, இல்லை, தேவையில்லை, என்னுடைய மகனை பற்றிய நினைவோ என்னுடைய கணவரை பற்றிய சிந்தனையோ எனக்கு இல்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் ஹயாத்தாக இருக்கிறார்களா? அவர்களை காணாத வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்லை என்பதாக ஓடோடி வருகிறார் உம்மு அம்மாரா. அங்கும் இங்கும் அலைகிறார், தேடுகிறார். ஒரு கட்டத்தில் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுகொள்கிறார்கள். அங்கே பார்த்தால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மலை குன்றுக்குள் பதுங்கி நிற்கிற போது எதிரிகள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அம்புகளை எய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது பாய்ந்து வந்த அந்த அம்புகளை எல்லாம் ரசூலின் மேல் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி தன்னுடைய மேனிகளை தாங்கிக் கொண்டார்கள் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி வருகிற அம்புகளை எல்லாம் தன்னுடைய உடலை கேடயமாக பயன்படுத்தி உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அங்கே ஓடுகிறார்கள், இங்கே ஓடுகிறார்கள். ரசூலினை நோக்கி வருகிற அந்த அம்புகளை எல்லாம் தன்னுடைய உடம்பிலே வாங்கிக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்மு அம்மாரா அவர்களை போன்று ஒரு தியாகி நான் பார்த்ததில்லை. என்னை காப்பதற்காக வேண்டி வலதுபுறம் ஓடுகிறார், இடதுபுறம் ஓடுகிறார், என்னை எப்படியெல்லாம் அவர் பாதுகாத்தார் தெரியுமா என்று சிலாகித்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு கட்டத்தில் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது 13 அம்புகள் பாய்ந்திருக்கிறது. நிலை குலைந்து போன உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஹயாத்தாக இருக்கிறீர்களா? இப்பொழுதுதான் எனக்கு மன நிம்மதியாக இருக்கிறது என்பதாக சொல்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உம்மு அம்மாரா, இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக இவ்வளவு தியாகம் செய்கிறீர்களே, உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், நான் அல்லாஹ்விடத்திலே கேட்டு வாங்கி தருகிறேன் என்பதாக சொன்ன அந்த நேரத்தில் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் உங்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், சந்தோஷப்படுகிறோம். இந்த உலகத்தில் மட்டும் இல்லை நபியே, நாளை மறுமையிலும் நாங்கள் உங்களோடு இருக்க வேண்டும். முராஃபகத்துக ஃபில் ஜன்னா, நாளை மறுமையில் யா ரசூலல்லாஹ், என்னுடைய கணவரும் என்னுடைய மகன்களும் நானும் எங்களுடைய குடும்பத்தோடு உங்களோடு நாளை மறுமையில இருக்க வேண்டும் நபியே, துஆ செய்யுங்கள் நபியே என்பதாக சொன்ன போது உடனேயே அந்த கணத்திலேயே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருகரமேந்தி துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம ஜஅல்ஹும் ருஃபகாஇ ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ், இவர்கள் அனைவரையும், இவர்களுடைய குடும்பத்தார்கள் அனைவர்களையும் சுவனத்தில் என்னோடு நாளை மறுமையில் இருக்கச் செய்வாயாக என்பதாக துஆ செய்தார்கள் என்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த உலகத்தில் மாத்திரமல்ல நாளை மறுமையிலும் சுவனத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்களாக, ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக, அதற்காக வேண்டி எந்த தியாகத்தையும் செய்வதற்கு தயார் என்கிற நிலையில் அந்த நபித்தோழர்கள், அந்த நபித்தோழிகள் இருந்தார்கள் என்கிற போது எந்த அளவுக்கு நாம் அதை நோக்கி இபாதத்துகள், வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் எதன் மூலமாக அந்த நபியோடு நாளை மறுமையில் சுவனத்தில் இருப்பதற்கான பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையில் இருக்க வேண்டும், அதற்காக வேண்டி இந்த இபாதத்தை செய்கிறேன், அதற்காக இந்த காரியத்தை செய்கிறேன் என்கிற ஒரு முடிவெடுத்து நாம் நம்முடைய இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையில் சுவனத்தில் நபியோடு இருக்க வேண்டுமா, அதற்கான சில பண்பாடுகளை, சில இபாதத்துகளை சொன்னார்கள். முதலாவதாக சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3 நற்பண்புகளை கொண்டிருக்கிற மனிதர்கள் சுவனத்தில் நபிமார்களோடு இருக்கும்
கிடைக்கும் நல்ல வாய்ப்பை அடைந்து கொள்வார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் முதலாவதாக நம்மிடத்தில் இந்த தன்மைகள் எல்லாம் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அதை வந்துவிட வேண்டுமே, நபியோடு நமக்கு நாளை மறுமையில் நாம் இருக்க வேண்டுமே, அதற்காகவாவது இந்த தன்மைகளை நம்மிடத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டுமே என்கிற ஆர்வத்தோடும் ஆசையோடும் கேட்டு செயல்படுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உயிருக்கு உயிர் பழிவாங்கும் உரிமை இருந்தும் ஒரு சம்பந்தப்பட்ட மனிதரை ஒரு மனிதன் மன்னித்து விடுவான் என்று சொன்னால் நாளை மறுமையில் அவர்கள் என்னோடு இருப்பார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது, மோசடி செய்வதற்கு எல்லா விதமான ஆற்றலும் அதிகாரமும் ஒரு மனிதனுக்கு இருக்கிறது. அவன் நினைத்தால் எப்படியும் ஏமாற்றலாம், மோசடி செய்யலாம். அதற்கான ஆற்றலும் அதிகாரமும் அவனுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கிற அந்த சமயத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பதவியை, அந்த பொறுப்பை, அந்த அமானிதத்தை அவன் பேணுகிறான் என்று சொன்னால் அவர்களும் நானும் நாளை மறுமையில் சுவனத்தில் ஒன்றாக இருப்போம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்திற்காக தன்னுடைய சக முஸ்லிம் சகோதரன் ஒருவன் தனக்கு ரோஷம் வரும் விதமாக, கோபப்படுத்தும் விதமாக ஒரு காரியத்தை அவன் செய்து விட்டான். அதற்கு பதிலாக நான் கோபப்படாமல் என்னுடைய சகோதரன் தான், நான் அவனை மன்னிச்சிட்டேன் போ என்பதாக சொல்லி அவனை மன்னித்து விடுகிறோம் என்று சொன்னால் தான் அவன் மீது ரோசப்பட முடியும், கோபப்பட முடியும் என்கிற அந்த இருந்து அந்த தைரியம் இருந்தும் கூட அதை நாம் அடக்கி கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹுக்காக வேண்டி அந்த ரோஷத்தை அடக்கி கொள்கிற போது அந்த சக மனிதனை, சக முஸ்லிமை நாம் மன்னித்து விடுகிற போது நாளை மறுமையில் அந்த மனிதனும் நானும் சுவனத்தில் ஒன்றாக இருப்போம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய பழக்கமுடையவர்கள் நீங்களாக இருந்தால் நாளை மறுமையில் சுவனத்தில் நபிமார்களோடு, ஷுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு, சித்தீகீன்களோடு சேர்ந்து இருக்கிற வாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுப்பான் என்றும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு வியாபாரி இருக்கிறார், உண்மை பேசி நேர்மையுடன் நாணயத்துடன் அவருடைய வியாபாரத்தை அவர் அமைத்துக் கொள்கிறார் என்று சொன்னால் அவரும் நானும் ஒன்றாக மறுமையில் இருப்போம் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதுகளோடு, உண்மையாளர்களோடு, அந்த வியாபாரி, நாணயமான அந்த வியாபாரி என்னோடு நபிமார்களோடு இருப்பார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எவர்கள் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கீழ்ப்படிந்து வாழுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ் அருள்புரிந்துள்ள நபிமார்கள், உண்மையாளர்கள், இறைவழியில் உயிர் தியாகம் செய்த அந்த ஷஹீதுகள், நல்லவர்கள், உத்தமர்கள் ஆகியவர்களோடு அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போல கற்பொழுக்கமுள்ள ஒரு பெண் தன்னுடைய கருப்பை பேணி பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவளாக அவள் இருப்பார் என்று சொன்னால் அந்த பெண் நபிமார்களோடு இருக்கிற பாக்கியத்தை பெறுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண் அவர் நிக்காஹ் முடிந்து அவர் கணவர் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். கணவர் மரணித்து விட்டார். அதற்கு பிறகு நிக்காஹ் முடிக்காமல் ஒரு பெண் விதவையாக இருக்கிறார். அவனுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். தன்னுடைய பிள்ளையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி விதவையாக இருக்கிற ஒரு பெண் மறுமணம் முடிக்காமல் தன்னுடைய பிள்ளைக்காகவே அவள் வாழுகிறாள் என்று சொன்னாள் அந்த பெண்ணும் நானும் நாளை மறுமையில் சுவனத்தில் ஒன்றாக இருப்போம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அனாதைகளாக இருக்கக்கூடியவர்களை, தேவையுடையவர்களை யார் ஆதரிக்கிறார்களோ அவர்களும் நானும் ஒன்றாக இருப்போம் என்று தன்னுடைய 2 விரலையும் இணைத்து காட்டி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியோடு நாளை மறுமையில் இருப்பதற்கான வழிகளை இப்படியெல்லாம் சொல்லி தந்தார்கள் என்று சொன்னால் இதில் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையில் நாம் இருக்க வேண்டுமானால் அந்த நபியை நாம் நேசிக்க வேண்டும், நபியின் மீது அன்பு வைக்க வேண்டும், அந்த நபியினுடைய வழியில் நடக்க வேண்டும், அந்த நபிக்கு நாம் மாற்றம் செய்யக்கூடாது. அந்த நபியை நாம் நேசிக்கிற போது அந்த நபியின் மீது இருக்கிற, அந்த அல்லாஹின் மீது இருக்கிற, அந்த ரசூலின் மீது இருக்கிற அந்த நேசம் நம்மை நாளை மறுமையில் சுவனத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்க வைக்கும். ஒரு நபி தோழர் வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ் மத்தஸா, கியாம நாள் எப்பொழுது வரும் என்பது அந்த நபித்தோழரினுடைய கேள்வி. உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரிடத்திலே கேட்டார்கள், வமா அஅதத லிஸாஅ, கியாம நாள் எப்பொழுது வரும் என்பதாக கேட்கிறீரே தோழரே, அந்த கியாம நாளுக்காக, மறுமை நாளுக்காக வேண்டி எதனை நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்பதாக அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது
அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், மிகப்பெரிய வணக்கங்களோ தொழுகைகளோ பெரிய இபாதத்துகளோ என்கிட்ட இல்லை, ஆனா உன்னை மட்டும் என்னால் சொல்ல முடியும். ஹுப்புல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன், ரசூலுல்லாஹ் உங்களை நான் நேசிக்கிறேன் என்பதாக சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன்னக மஅ மன் அஹ்பப்த, நீங்கள் இந்த உலகத்தில் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு நாளை மறுமையில் சேர்ந்து இருப்பீர்கள் என்பதாக சொன்னார்கள். இதை அறிவிக்கக்கூடிய அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இன்றைய தினத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஅன்த மஅ மன் அஹ்பப்த, இந்த உலகத்தில் நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு நாளை மறுமையில் சுவனத்தில் சேர்ந்து இருப்பீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அந்த நாளை நாங்கள் பெருநாளை போன்று கொண்டாடினோம். ஏன் தெரியுமா? நாங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அந்த ரசூலுல்லாவை நேசிக்கிறோம். அப்படியானால் அந்த அல்லாஹ்வோடும் ரசூலுல்லாவோடும் அபூபக்கர், உமர், உஸ்மானோடும் அலியோடும் இருக்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும் என்பதனால் இன்றைய தினத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஅன்த மஅ மன் அஹ்பப்த, இந்த உலகத்தில் நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு நாளை மறுமையில் இருப்பீர்கள் என்பதாக சொன்னார்களோ அந்த நாளை நாங்கள் பெருநாளை போன்று கொண்டாடினோம் என்பதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் நேசம் கொள்ள வேண்டும். அது நபியோடு நாளை மறுமையில் நம்மை சேர்ந்திருக்க வைக்கும். அடுத்து நம்முடைய தொழுகைகளை, வணக்க வழிபாடுகளை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரபியா என்கிற ஒரு நபித்தோழர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக வேண்டி வெளியே வருகிற போது ஒழு செய்வதற்காக தண்ணீரை கொண்டு போய் கொடுக்கிறார், வெந்நீரை கொண்டு போய் கொடுக்கிறார். குளிர் நேரமாக இருக்கிறது, ஒழு செய்யுங்கள் நபியே என்பதாக கொடுக்கிற போது அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தன்மையே என்னன்னா, யாராவது தனக்கு உபகாரம் செய்கிறார்கள் என்று சொன்னால் உடனே அவர்களுக்கு பிரதி உபகாரம் செய்து விடுவது. இது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பு. உடனேயே ரபியாட்ட கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரபியா, எனக்காக ஒழு செய்வதற்கெல்லாம் தண்ணீர் எடுத்து தருகிறீர்கள், வெந்நீர் கொண்டு வருகிறீர்கள், நீங்கள் எனக்கு உதவி செய்றீங்க, உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து வாங்கி தருகிறேன் என்பதாக சொன்னபோது நாம இருந்திருந்தால் இந்த உலகத்தினுடைய எல்லா நிலைகளையும் கேட்டிருப்போம், வசதி வாய்ப்புகளை. ஆனால் ரபியா கேட்டது என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ரபியா கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த உலகத்தில் எதுவும் வேண்டாம் நபியே, இந்த உலகத்தில் உங்களோடு இருக்கிறோம், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம், இதே பாக்கியம் நாளை மறுமையிலும் கிடைக்க வேண்டும். முராஃபகத்துக ஃபில் ஜன்னா, நாளை மறுமையில் நபியே நாயகமே உங்களோடு நாங்கள் இருக்க வேண்டும், இந்த ஒன்றுக்காக மட்டும் துஆ செய்யுங்கள் என்பதாக ரபியா சொன்னார். உடனே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். ரபியாவிடத்தில் சொன்னார்கள், யா ரபியா, நீங்கள் நாளை மறுமையில் என்னோடு சுவனத்தில் இருப்பீர்கள், அதற்கு நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டுமே என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஅக்ஸிரு சுஜூத், சுஜூதை நீங்கள் அதிகப்படுத்துங்கள் என்பதாக சொன்னார்கள். அதிகமாக இபாதத்துகளை செய்யுங்கள், தொழுங்கள், நீங்கள் உங்களுடைய தொழுகைகளை, சுஜூதுகளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், அது உங்க நாளை மறுமையில் சுவனத்தில் என்னோடு உங்களை கொண்டு வந்து சேர்த்து விடும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் இதிலெல்லாம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலான சுவர்க்கமாக இருக்கக்கூடிய அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்தரமான சுவனத்தில் நமக்கு இடம் கிடைக்க செய்வானாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையிலே சுவனத்தில் சேர்ந்து இருக்கிற பாக்கியத்தை நமக்கு, நம்முடைய குடும்பத்தார்கள், சந்ததிகள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.